நிரந்தர தீர்வு வேண்டும். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் அவதிக்குள்ளாக கூடாது. இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது மரநீதி சொந்தங்களின் that is the policy matter of the government. மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, மதுங்க நிலைப்பாட்ட இளைஞர் எங்க ஐயா நல்லசாமியார். இதுக்கு இப்படி கைத்தட்டா பத்தவே பத்தாது. பலத்தகரம் சார்பாகவும் நாங்கள் தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள்லாம் மனு கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கு ஒரு வாரிய தலைவர் இருக்காரு. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் இருக்கும் தமிழக முதல்வர் அவர் முதல்வர் ஆவதற்கு முன்னதாக நமக்கு நாம் திட்டம் தீபன் வழக்கறிஞருக்கு என் சொந்தங்களுக்காக நான் எதையும் செய்வேன். கள்ளு மற்றும் பதநீர் இறக்க அனுமதி கோரி மதுராந்தகம் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலைய அடுத்த கட்ட நிலைக்கு நாங்கள் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். போன வாரம் சூனாமேடு காவல் நிலையத்திலிருந்து கூட்டு வந்துட்டாங்க, மரம் ஏறுறாங்கன்னு போய் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணி திரும்பி சொல்லுங்க, நல்லா உறக்க சொல்லுங்க. கல்வி எனது உணவு, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும். இன்னமும் நம்ம ஒன்றும் சேரல. ஒரு சில இடத்துலாம் பேச்சு, ஆனால் அதை நீங்கள் நிறைய பேர் அதை கீழே போறீங்க. இது சாத்தியப்படாது, நீ சாத்தியப்படாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க பேர் என்னன்னா ரமேஷ் என்ற ஒருத்தருக்காக நாங்கள் போய் பேசி சூனாமேடு காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பணியேறிகள் எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அந்த விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கம்பல்சரி சொல்லிக்கிறோம். ஒரு மீட்டிங்லையும் அந்த விஷயத்துல மீட்டிங் அவரே பொருள் உதவி பண உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஊர்ல நடக்கிறதுக்கெல்லாம் பண்ணிட்டு அவரே போய் கலப்படம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் கிட்ட பண்ணி